கோல்கட்டாவில் உச்சகட்ட பாதுகாப்பு. முதல் டெஸ்ட் போட்டியில் அர்ஜுன் பிரக்ஞானந்தா டிராப். உலகக்கோப்பை செஸ் தொடரில் அரையிறுதியில் தீபிகா ஜோதி. மூவாயிரம் ஆண்டு பழமையான பாறை ஓவியம் கண்டெடுப்பு. திருவண்ணாமலையில் தொப்புள் கொடியுடன் வீசப்பட்ட குழந்தை மீட்பு. புதுக்கோட்டை விசம தொழிலாளிக்கு காப்பு. ஈரோடு சிறுமியை கற்பழித்தோர் கைது. திருவண்ணாமலையில் சிறுமிச இளைஞருக்கு கம்பி, காமுக இளைஞருக்கு சிறை. பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் தற்கொலைப்படை தாக்குதல். 12 பேர் பலி, 27 பேர் காயம். காலநிலை மாநாட்டுக்கு பாதை அமைக்க அம்மாசானில் 1 லட்சம் மரங்கள் வெட்டி சாய்ப்பு. சிரியா மீதான தடை நீக்கம். ட்ரம்ப் அல்-சரா சந்திப்பால் திருப்பம். இஸ்ரேல் இராணுவ வீரர் உடல் 11 ஆண்டுகளுக்கு பின் ஒப்படைப்பு. துருக்கி விமான விபத்து, 20 இராணுவ வீரர்கள் பலி. காசாவுக்கான சர்வதேச படையில் இணைய பல நாடுகள் மறுப்பு. இலவச பட்டா தந்து மக்கள் அதிர்ச்சியால் ஆளுங்கட்சி டென்ஷன். வசூலுக்காக உறவுகளை மாற்றி விளையாடிய அதிகாரிகள். சென்னையில் இருந்து இலங்கைக்கு பாம்பு, ஆமை கடத்தும் மர்ம கும்பல். திமுக கூட்டணி கட்சிகள் அடாவடி. மத்திய மாநில அரசு நிறுவன கட்டடங்கள் ரூபாய் 102 கோடி மாநகராட்சிக்கு வரிப்பாக்கி. அடுத்தடுத்து பட்டா குளறுபடி நீங்குமா? பாதாள சாக்கடை பணிகளை முடிக்க தாம்பரம் மாநகராட்சிக்கு உத்தரவு. மெட்ரோ பஸ் ரயில் பயணம் ₹1 புதிய சலுகை. மத்திய அரசு மாஜி அதிகாரி வீட்டில் ரூபாய் 10 லட்சம் நகை திருடியோர் கைது. ஆன்லைன் பங்குச்சந்தை மோசடியில் ஈடுபட்ட அக்கா தம்பி கைது. 21 தாசில்தார் இடமாற்றம். சென்னையில் MRF T20 கிரிக்கெட் 4 அணிகள் அரையிறுதிக்கு தகுதி. வருவாய் மாவட்ட டென்னிஸ் மாணவ மாணவியர் உற்சாகம். வீட்டை விட்டு மகன்கள் விரட்டியதால் கலெக்டர் ஆஃபீஸில் தாய் தீக்குளிக்க முயற்சி. வடகடற்கரை சாலை. பெண்ணிடம் நகைபறித்த கார் ஓட்டுநர் கைது. ₹2 கோடி தங்கக்கட்டிகளுடன் வடமாநில தொழிலாளர்கள் ஓட்டம். ₹2 லட்சம் வழிப்பறி. 4 வாலிபர்கள் கைது. போலி விசா வழங்கி மோசடி செய்தவர் கைது. மாமியாரை வெட்டிய மருமகனுக்கு காப்பு. கார் கவிழ்ந்து விபத்து, வாலிபர் காயம். பைக் மோதி பெயிண்டர் பலி. ஆதம்பாக்கம். ₹60 லட்சம் நில மோசடி, முகப்பெரு நபருக்கு காப்பு. உறவினரின் ₹4 கோடி நிலம் அபகரித்த 3 பேர் கைது. கொலை முயற்சி வழக்கில் தலைமறைவான 2 கைது. கல்லறை தோட்டம், கபர்ஸ்தான் 3 இடங்களில் பணிகள் தீவிரம். டிஜிபி ஆபீஸ் முன் பெண் தற்கொலை முயற்சி. காவலர் குறைதீர் முகாம் கமிஷனரிடம் 185 பேர் மனு. 7 கிலோ கஞ்சா பறிமுதல். எக்மோர். பஸ் கண்ணாடியை உடைத்தவர் கைது. ஆதம்பாக்கம்.